மேட்ரிமோனியல் மூலியமா நாங்க பார்த்தோம் சின்ன பொண்ணுக்கு. பட் அவங்க சேலரி வந்து பொய்யா போட்டிருந்தாங்க அதுல. இன்னி வரைக்கும் அவர் சேலரி என்னன்னே தெரியாது. என் பொண்ணு கேட்டதுக்கு ஒரு 60,000 தான். அவங்க போட்டது 2,00,000. இந்த லவ்வர் வெரிஃபிகேஷன் எப்படி பண்றீங்க? ஒரு பொண்ணுக்கு எப்படி கூச்ச நாச்சம் எல்லாம் இருக்குமோ, அது மாதிரி என் பொண்ணுகிட்ட பேச வரவங்களுக்கு அந்த வெக்கம், நாணம், கூச்சம் அந்த இத வச்சு தான் சார் நாங்க கண்டுபிடிப்போம். பையன் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறான், அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிறைய சம்பளம் வாங்கினா அவனை கட்டிக்குவேன். யாராவது எவ்வளவு படித்தவங்க ஒரு விவசாயி வீட்டு பையனை, ஒரு விவசாயம் பார்க்குற பையனை கட்டிக்கிறாங்களா சார்? இது விவசாயம் பார்க்குறவங்க நீங்கள் 1000 படிச்சுட்டுலாம் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. ஐடி ஃபீல்டை விட்டுட்டு விவசாயம் பார்க்க வர்றாங்க. இல்லை, அந்த மேம் சொன்னாங்க 1 டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு. இங்கே 2-3 பேர் 1 டிகிரி முடிச்சிருக்கோம் மேடம். இந்த மேலே உட்காந்துருக்க ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு, இவர் பிஎல் முடிச்சிட்டாரு. இங்கே 4-5 பேர் 2 டிகிரிலாம் முடிச்சிருக்கோம், பொண்ணு கிடைக்கல மேடம். அப்புறம் வந்து எங்கள் ஆன்ட்டி சொன்னாங்க, அந்த ப்ளூ கலர் சேலத்தை மாப்பிள்ளைக்கு முன்னாடி லவ் இருக்கான்னு நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். அதாவது அவங்க விசாரிக்கிறதான். இதே கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பண்ணால் சந்தேகப்படுறான், அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அந்த ஃபேமிலி தான். பிரைவி பாப்பட்ஸ் வழங்கும் பார் தமிழா. திருமண நிகழ்வில் கை ஓங்கி இருப்பது ஆண் வீட்டாரா பெண் வீட்டாரா? இதுதான் நம்ம விவாதிக்க போற இந்த தலைப்பு. பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே வைக்கிற கண்டிஷன்ஸ்லாம் என்ன? இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றதில்ல. பையனுக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியுதா, பிளாகிங் பண்ண தெரியுதா, அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து நிறையா இருக்குது. ரீல் விடுற மாப்பிள்ளைங்கலாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ரீல் எடுக்கிற மாப்பிள்ளைங்க தான் வேணுங்கிறாங்க. கரெக்டா? ஆமாம், கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து இப்போ வந்து எல்லாருமே சென்னையில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ பசங்க வந்து இப்போ சேலம் சைடு, தருமபுரி சைட்லலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருங்க, பசங்களை வந்து அங்கே கன்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து பசங்க இருக்கிற இடத்துல தான் பொண்ணுங்க வரணும்னு நினைப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன் இன்னைக்கு இருக்கு? மாமியார் மாமனார் வந்து பார்க்கறதுக்கு டெரர் ஃபேஸா இருக்காங்க, பயமா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை அழகா இல்லைன்னு சொல்ல போய் இப்ப மாப்பிள்ளோட அப்பா அம்மா நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து பொண்ணு பார்க்க வராங்க, அந்த மொமெண்ட் வரும்போதே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கிடுகிடு நடுங்கி உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ மாறி போச்சு. என்னென்ன கண்டிஷன் போடுறாங்க? என்னங்க போடல, பையன் பேர் கேட்டுட்டு போட்டோவை பார்த்துட்டு அடுத்து அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ வீடு வச்சிருக்கான், எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கான், அதுக்கப்புறமா வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்கா, இதை தான் வந்து மெயினாக பார்க்குறாங்க. பையனோட கேரக்டர்ல செகண்டரியாக தான் பார்க்குறாங்க. கேரக்டர் செகண்டரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் 2 இயர்ஸ் முன்னாடி ஆனது. அவளுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும். உனக்கு நாய் பிடிக்குமான்னு கேட்டா, அந்த பையன் வந்து எனக்கு நாய் பிடிக்காது அப்படின்ட்டான். ஸோ உடனே வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த பையனை பிடிக்கல அப்படின்னா, வீட்லேயும் ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து ஒரு பையன் வந்தாங்க, அந்த பையன்ட்ட நாய் பிடிச்சிருக்கான்னு. அந்த பையன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு மேரேஜ் எல்லாம் ஆயிடுது. இப்போ வந்து நாய் வாங்கி தரியா அப்படின்னு போய் அந்த பையன்கிட்ட கேட்டால், எனக்கு பிடிக்கும் நாய், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதுடி நாய் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவனே நீ ஏன் சொல்லவே இல்லை? நீ எனக்கு தானே கேட்ட, எங்கள் அம்மா கேட்கல. நான் இது ஒரு கண்டிஷனாக வச்சு என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அலையன்ஸை வந்து, அதாவது பொண்ணை பெற்றுட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லை அப்சல்யூட்லி சார், இப்போ இருக்கிற பொண்கள் வந்து ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க சார். பசங்க வந்து பாவம் சார், 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம். உண்மையிலே பாராட்டுறேங்க. பொண்ணை பெற்றுட்டு பசங்க பாவம்னு சொல்லி பேச ஒரு அம்மா வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. பையன் வீட்ல என்ன சொத்து இருக்கு அப்படின்றது பார்க்க போய் இப்போ வந்து பையன் பேர்ல என்ன சொத்து இருக்கு அப்படின்றத வந்து எதிர்பார்க்கறாங்க. பையன் பேர்ல இந்த டாக்குமெண்ட் இருக்கா, டாக்குமெண்ட் வரைக்கும் வெரிஃபை பண்ண ஸ்டோரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பேக்ரவுண்ட் செக், டபுள் டாக்குமெண்ட் அப்பெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கிறது ரொம்ப தெளிவா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ஏதாவது லீகல் பிரச்சனை இருக்கான்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து எங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களோட பே ஸ்லிப்பு, அவங்களோட ஐடி கார்டு இதெல்லாமே வந்துட்டு கேட்கறாங்க. மாப்பிள்ளை உண்மையாவே இங்கதான் ஒர்க் பண்றாரா, இவ்வளவு சேலரி ஏர்ன் பண்றாரா அப்படின்ற பேக்ரவுண்ட் செக்ஸ் எல்லாம் கூட நடக்குது. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் என்னெல்லாம் பண்றீங்க சார்? பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லும் போது கண்டிப்பா அவங்க அங்கதான் ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியான விஷயமா இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் டிகிரியிலே போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ எனக்குமே வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. டு பி ஃப்ரேங்க், நானுமே பர்சனலாக மேட்ரிமோனி ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிகாம் வித் எம்பிஏன்னு அதில் இருந்தது. ஓகேங்களா, நமக்கு தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நேமை போய் FBல போட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த பர்சன் +2 தான் முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை, நான் 4 ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன். ப்ளஸ் நான் ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறதுனால தமிழ் மேபி அந்த மேட்ரிமோனி ஐடிக்கே நான் அது கம்ப்ளைண்ட்டாக போட்டேன். அவங்க திரும்ப எங்கிட்ட கதறாங்க, மேடம் நீங்களாவது 4 சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வருது அப்படின்னு.
ஈவன் அவங்க கையை விரிச்சிட்டாங்க, நீங்க தான் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி பண்ணணும், வி ஆர் ஜஸ்ட் அ புரோக்கர் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க இந்த வேற என்னென்ன verification மேட்ரிமோனியல் மூலியமா நாங்க பார்த்தோம் சின்ன பொண்ணுக்கு. பட் அவங்க சேலரி வந்து பொய்யா போட்டிருந்தாங்க அதுல. இன்னி வரைக்கும் அவர் சேலரி என்னன்னே தெரியாது. என் பொண்ணு கேட்டதுக்கு ஒரு 60,000 தான். அவங்க போட்டது 2 lakhs. இல்ல இதை கேட்டீங்களா? இப்ப 2 லட்சம் ரூபா நீங்க அதுல போட்டிருந்தீங்களே, 60,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறீங்களேன்னு நான் கேட்கவே இல்லைங்க கேட்கவே சார். இல்ல. நான் கேட்கவே இல்ல. எப்படியா இருந்தாலும் பொண்ணு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சிருக்கும். ஆ. ஆனா என்ன பார்க்கறதுக்கு சரியா முகம் கிடையாது அவருக்கு. இப்ப வேணா மேபி 3 years ஆயிடுத்து மேரேஜ். இப்ப ஏறி இருக்கலாம், ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா மேரேஜ் ஆன புதுசுல பொய் தான். இதை விட முக்கியமான வெரிஃபிகேஷன் எதுனா, மாப்பிள்ளைக்கு கல்யாணமா 2ஆம் கல்யாணமா தான் பார்க்கணுமே. அப்படி போடுங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், என் பையனுக்கு பொண்ணே அமையலமா, நீ தான் பொண்ணு தங்கங்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா 1 மாசத்துல ஓடிட்டாமா, 4 நாள்ல ஓடிட்டாமா, நீ தாமா என் மருமவ அப்படிங்கிறாங்க. அப்ப அது கல்யாணமா 2ஆம் கல்யாணமா? அது பார்க்கணும் சார். உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா? அந்த எய்தாப்ல இருக்காங்க. உங்க பேர் சார்? கனகராஜ் சார். கனகராஜ். அவரே கல்யாணம் பண்ணும்போது நாங்க கண்டிஷன் போட்டு தான் அவருக்குமே பண்ணது. என்ன கண்டிஷன் போட்டீங்க? முத கல்யாணம் தான் பண்றீங்களா, 2வது கல்யாணமா? இல்ல அது லவ் மேரேஜ்ங்கிறனால அது தெரியல. நான் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட். எனக்கு முன்னாடி யார் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது, உண்மையே சொல்லிடணும். இல்லப்பா என்ன யாரும் லவ் பண்ணல. அவர் லவ் பண்ணியிருந்தாலும் சொல்ல முடியுமா? ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட், அதனால நம்புப்பா தைரியமா அப்படின்னாரு. சரின்ட்டேன். அதே போல அவர் சமைக்க மாட்டேன் நானும் சொல்லிட்டேன். எனக்கு சமைக்க தெரியாது. ஒரு பொண்ணு எங்க வீட்டுல செல்லமா வளர்த்துட்டாங்க. என்னால தெரிஞ்சதை நான் சமைப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சமையக்காரர் தான், நீங்க கேட்டரிங் வச்சிருக்கீங்கனால நீங்க எனக்கு சமைச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் போட்டேன். பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் மாப்பிள்ளை வீட்டில் நீங்க பண்றீங்க? ஃபர்ஸ்ட் லவ்வர் இருக்காரான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். அதுதான் நான் வெரிஃபிகேஷன் பண்ண விரும்புறேன் ரொம்ப. இல்லை எனக்கு ஒன்று புரியல, இந்த லவ்வர் வெரிஃபிகேஷன் எப்படி பண்றீங்க? ஒரு பொண்ணுக்கு எப்படி கூச்ச நாச்சம் எல்லாம் இருக்குமோ அது மாதிரி என் பொண்ணுகிட்ட பேச வரவங்களுக்கு அந்த வெக்க நாணம் கூச்சம் அந்த இதை வச்சுதான் சார் நாங்க கண்டுபிடிப்போம். அப்ப இப்படி இந்த அப்படிலாம் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு சார் இதெல்லாம் அப்புறம் இப்படி- ஆக்சன் சார், இதெல்லாம் சொல்ல அப்புறம் நீங்க சொல்றது பார்த்தா டீ அப்படிதான். கொடுத்த உடனே இந்த பொண்ணு அடக்கமானவன் நீங்க எப்படி கெஸ் பண்றீங்களோ அதே மாதிரி என் பொண்ணுகிட்ட நீங்க பேச வரும்போதே அதை வச்சு நாங்க கெஸ் பண்ணிடுவோம். சரி மாப்பிள்ளை இஸ் குட். அப்படி என்ன கண்டுபிடிச்சது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப. உண்மைக்கே சார் என் தங்கச்சிகளுக்கு நான் தான் அலைன்ஸ் பார்த்தேன். மாப்பிள்ளை நாங்க போய் பார்த்தோம். மாப்பிள்ளை வீடு பார்க்குறப்ப என் பக்கத்துல வந்து உட்காந்தாரு. தனியா கூட்டிட்டு போனேன். தம்பி என் குழந்தை, தம்பி நீங்க லவ் பண்ண என்கிட்ட சொல்லிடுங்க. மதனி அப்படியெல்லாம் இல்லை மதனி, ஒரே ஒரு பொண்ணு விரும்பினாங்க, பட் நான் விரும்பல. அந்த யதார்த்தம் வந்து உண்மைதான் டக்குன்னு பிரதிபலிக்கும். ஆ, அதை தான் நான் சொல்றேன். அவங்க விரும்பினாங்க, நான் விரும்பல. ஒருவேளை அவரும் விரும்பியிருந்தா அப்ப என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? அது சொல்லும் போதே இழுவை வரும்ல சார். இல்ல மதனி அப்படின்ற இழுவையில கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி கண் பொய் சொல்லாதல்ல. ஐயோனாய் பார்த்து நாங்க சர்வீஸ் நிறைய எடுத்திருக்கோம். இவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க, குடிக்கும் போது ஒரு மொழி மொழிப்பாங்க, அப்படியே மேல பார்ப்பாங்க கீழே பார்ப்பாங்க. குடிக்காம வந்த என்னம்மா குடிக்காம வந்திருக்க, என்னம்மா பேசுற அப்படின்னு சவுண்ட் வேற வாய்ஸ் கூடும். கண் பார்வை மாறாது. பயங்கரமான ஆளுங்க. மாடுலேஷன்ல வச்சு கண்டுபிடிக்கிறீங்க, அந்த இங்க வச்சு கண்டுபிடிப்பேங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி வாழை பார்த்துருக்கோம்ல சார். இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படின்னா தான் நாங்க ஒரு நல்ல மருமையினை தேர்ந்தெடுத்து என் பொண்ணுக்கு ஒப்படைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு டிடெக்டிவ் ஏஜென்சியில் அவங்கள ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவங்க பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க போடுற கண்டிஷனை தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாப்பிள்ளை மாஸ்டர் டிகிரி இருக்கணும். மாஸ்டர் டிகிரி செக் பண்ணுறாங்க. பையனுக்கு சொந்த வீடு இருக்கணும், சொந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறாங்க. அஸ் அ கேர்ள் ஒரு அட்வொகேட் என்கிட்ட 12 டிகிரி இருக்கு. ஆனா ஐ எம் ரெடி டு மேரி. ஒரு டிகிரியோட ஒரு பையன் வந்தாலும் எனக்கு ஓகே. பிகாஸ் எஜுகேஷன் டசன்ட் டிசைட் எனிதிங். பர்சனோட கேரக்டர் முக்கியம், அவங்க எப்படி ஃபேமிலி எடுத்துட்டு போறாங்கன்றது முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்க, நான் 12 டிகிரி வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு டிகிரி வாங்கின மாப்பிள்ளை போதும், ஆனால் கொடுக்குற டேட்டாவை சரியா கொடுத்து சரியான பையனா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன்னு தான் அவங்க சொல்றாங்க. இப்போ நான் PhD பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஐம் 30 நவ். பொண்ணு 12 டிகிரி அட்வொகேட்டா திமிர் பிடிச்சவளா இருப்பா. பையன் யோசிக்கிறது ஒரு பக்கம், பையனோட அப்பா அம்மா இதை அசியூம் பண்ணிக்கிறாங்க. எப்படி ஆகுதுன்னா பொண்ணு நில்லுனா நிக்கணும், உட்காரனா உட்காரணும். 12 டிகிரி வாங்கினா 15 டிகிரி வாங்கினா அவங்க PhD முடிச்சுட்டு ஏஜ் பாரானோன்னா சிங்கிள் டிகிரியாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, அப்போ தான் அது அந்த பொண்ணுங்க வர்றாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வர்றதே இல்லை. பையன் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறான், அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிறைய சம்பளம் வாங்கினா அவனை கட்டிக்குவான். யாராவது எவ்வளோ படித்தவங்க ஒரு விவசாயி வீட்டு பையனை, ஒரு விவசாயம் பார்க்குற பையனை கட்டிக்கிறாங்களா சார்? இது விவசாயம் பார்க்குறவங்க நீங்கள் 1000 படிச்சுட்டுலாம் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. IT ஃபீல்டை விட்டுட்டு விவசாயம் பார்க்க வர்றாங்க. இவங்களோட எண்ணெல்லாம் என்னென்னா சொகுசாக வாழணும், சோபிசிகேட்டடாக இருக்கணும், காரில் போகணும். மாப்பிள்ளை இது என்னது பொண்ணு என்ன நினைக்கிதுன்னா, மாப்பிள்ளை இப்படி எல்லாம் ஒடியாடணும் மாப்பிள்ளை.
ஒரு சொஃபஸ்டிகேட்டான ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களே தவிர, ஒரு விவசாயி படிச்சிருந்தா கூட, சொத்து பத்து இருந்தால் கூட விவசாய வீட்டு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நல்ல தொழில் பண்ணுற மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறார். லேட் மேரேஜ் அப்படின்னு சொன்னாரு. டு பி ஃப்ராங்க் 23 வயசுலேருந்து எங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு அடிப்பட்டது ஹைட், பிகாஸ் ஐம் 6 feet. விஷயம் அதனால தான் மேரேஜ் எனக்கு தள்ளி போகுது. ரெண்டாவது சார் சொன்னாரு நீ ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னாரு. நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நான் ஒரு டிகிரி கூட ஓகேன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, ஐ ஆம் சச் அ கைண்ட் ஆஃப் பர்சன், க்ரோ டுகெதர் கான்செப்ட்ல நான் பிலீவ் பண்ணுவேன். அந்த பர்சன் 0 பேலன்ஸ்ல வந்தாலும் எனக்கு ஓகே. அப்போ அவர் வேலைக்கு போகலன்னு பரவாயில்ல, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா ஓகே சார். பிகாஸ் எனக்கு ப்ரொஃபஷனல் ஒரு பிளேஸ்ல வரணும். அந்த பர்சன் ஏதாவது ஒரு ஒர்க் போகலாம், சும்மா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஐம் ஃபைன். இது வேணும் அது வேணும்னு இல்லை, பிசினஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷம். இந்த 30 வயசுல இந்த எடுத்த முடிவை 23 வயசுல 23 எடுத்துட்டேன் சார். நான் சொன்ன ரீசன் அதுதான். நான் அப்பவே 23 வயசுல நான் 3வது டிகிரி படிச்சுட்டு இருந்தேன். அப்பவே பசங்களுக்கு எப்படின்னா, ஐயோ பொண்ணு 3 டிகிரி படிச்சிருக்கா, நம்ம சொல்றதை கேட்க மாட்டா அப்படின்ற மைண்ட் செட் அப்பவே வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அதுதான் இப்போ இன்செக்யூரிட்டி எனக்கு இல்லை, ஐம் ரெடி டு அக்செப்ட். அப்போ அந்த பையனுக்கு தான் இன்செக்யூரிட்டி இருக்கீங்க. கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கம்மியா வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ எனக்கு ஏஜ் 25 தான். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, உண்மையை சொல்லணும். 2 டிகிரி படிச்சிருக்கேன்னு நீ சொல்ல வேணாம். நீ படிக்கவே இல்லையா, நான் படிக்கல அது சொல்லு. மணி டசன்ட் மேட்டர், ஏஜ் டசன்ட் மேட்டர், எஜுகேஷன் டசன்ட் மேட்டர், கேரக்டர் மேட்டர்ஸ், ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ். ஒரு 10,000 ரூபாய் என் கையில கொடுத்து உனக்கு வேணும்ன்றதை நீ வாங்கிக்கோன்னு சொல்ற பையன் எனக்கு வேணவே வேணாம். 2000 ரூபாய் இருக்கு, நான் உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லணும். இல்லை அவன் செலக்ட் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அந்த செலக்ட் பண்றதுக்கு ஒரு 1 hour அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பானா, அந்த டைம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு ஒன்று புரியல, உண்மையாவே இந்த ஷோ ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல மனிதனை தேடிட்டு இருக்கேன், ஒரு மனிதனை மிக்க ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்கேன். அப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பணம் தேவையில்லை, ப்ராப்பர்ட்டி தேவையில்லை, அவர் 1 டிகிரி படிச்சிருந்தா போதும், அவர் கருப்பா சிவப்பான்னு எனக்கு கவலை இல்லை, நான் வச்சு சோறு போடுவேன், எனக்கு வேலை வந்து முக்கியம் இல்லை, இப்படிலாம் சொல்றீங்களே, இது உண்மையாவே இப்படி ஒரு பிம்பம் இருக்கா? எனக்கு இதெல்லாம் உண்மையாவே அப்படிதான் அப்படி எதிர்பார்ப்பு இருக்கா? உண்மையாவே அப்படி இருக்கும். ஏன் அப்படி ரியாலிட்டி ஏன் அப்படின்னா, இப்போ ஜென்ரலி வந்து பசங்களை விட பொண்ணுங்க நாங்க நிறைய அப்படி நான் இல்ல, நான் இதை உங்ககிட்ட கேட்க மாட்டேன், நீங்க எல்லாம் இப்படிதான் பதில் சொல்றீங்க. ஏங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளைக்கு பொண்ணே தர மாட்டாங்க. பிசினஸ் பண்ற மாப்பிள்ளைக்கு மார்க்கெட்ல வேல்யூ இல்ல கிடையாது. ம் ஒன்லி ஐடி தான். ஓகே, ஐடியில் ஒரு 1,50,000 மேலே இருந்தால் ஓகே பண்ணுவாங்க. ஐடியை தவிர மற்ற எல்லாம் ரிஜெக்டடுங்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஃபார்மர், டிரைவர், போலீஸ், வக்கீலுக்கெல்லாம் கஷ்டம்தான். உங்க வீட்டில் இந்த எதிர்பார்ப்புக்கு ஓகேயா? என் பேரண்ட்ஸை நான் கன்வின்ஸ் பண்ணிப்பேன். அவங்க வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்து நான் பண்ணுவேன். ஆனா எனக்கு டைம் கொடுக்குற பையன் வந்து ரொம்ப யதார்த்தமா சொல்றாங்க, நான் இன்னைக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு தாங்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. இல்லை அந்த மேம் சொன்னாங்க 1 டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு. இங்கே 2-3 பேர் 1 டிகிரி முடிச்சிருக்கோம் மேடம். இந்த மேலே உட்காந்துருக்க ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு, இவர் பிஎல் முடிச்சிட்டாரு. இங்கே 4-5 பேர் 2 டிகிரிலாம் முடிச்சிருக்கோம், பொண்ணு கிடைக்கல மேடம். அப்புறம் வந்து எங்கள் ஆன்ட்டி சொன்னாங்க, அந்த ப்ளூ கலர் சேலத்தை மாப்பிள்ளைக்கு முன்னாடி லவ் இருக்கான்னு நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். அதாவது அவங்க விசாரிக்கிறதான். இதே கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பண்ணா சந்தேகப்படுறான், உனக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றது அந்த ஃபேமிலி தான். நீங்க பண்ணா அது வெரிஃபிகேஷன், நாங்க பண்ணா அது சந்தேகிகேஷன். அந்த சந்தேகிகேஷன் ஏன் வருதுங்கறாரு. சார் வெரிஃபிகேஷனே பண்ண கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் ஓகேன்னு நாங்க பொண்ணு கொடுத்துறணுமா? இல்ல வெரிஃபிகேஷன் நல்லபடியா நீங்க பண்ணுங்க, தம்பி உங்க பொண்ணை கொடுங்க, கண் கலங்காம பாத்துக்குறோம் தான் நீங்க சொல்றேன். எல்லாரும் சொல்றீங்க 38-35 வயசுலதான் நீங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கிறீங்கன்னு. அவர் தெரிஞ்சுதாங்க அத்தைன்னு கூப்பிடுறாரு. இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். அந்த அத்தை வந்து எங்க அப்பாவோட உடன் பிறந்த தங்கச்சி மாதிரி, அப்ப எனக்கு அத்தை மாதிரி, அத்தைன்னா அத்தையோட பொண்ணு முறப்பொண்ணு, அப்படி ஒரு இதுல கொண்டு வர, அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். என் பொண்ணை கட்டி கொடுத்து ஒரு பேரே இருக்கு தம்பி. போங்க போங்க. இல்லத்த, அவர் அதை சொல்லல. அவர் என்ன சொல்ல வராருன்னா, உங்க கஸ்டடியில நிறைய பொண்ணுங்கள் லிஸ்ட் இருக்கு போல இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னாதான் நிறைய பேர் பொண்ணே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் ஒரு அன்புல கேட்டு வைக்கிறாரு. நாளைக்கு ஒரு வேலை உங்க மூலியமா அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சு. தம்பி இருக்கட்டும், உங்க தான் அனுப்பிச்சு வைங்க, பாத்துக்குறோம். கண்டிப்பா அந்த போறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சு விட்டுறேன். உங்களுக்கு என்ன வயசாகுது? 23 முடிஞ்சு 24 பிறக்க போகுது. நான் எங்க வீட்டுல நான் வந்து டிகிரி முடிச்சவனே பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன். 22லயே பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன், இன்னும் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி இப்போ அந்த அங்க மேல இருக்கவங்க சொன்னாங்க, எதுவும் வேணாம் எனக்கு போதும், எனக்கு போதும்னாங்க. ஆக்சுவலாக அவங்க மாதிரி ஆட்கள்லாம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு 23லேருந்து 25க்குள்ள இருக்க பையனா இருந்தா அவன் மாப்பிள்ளை, 25லேருந்து 27 இருந்தா அவன் அங்கிள், 27லேருந்து 30க்குள்ள இருந்தா அவன் பூமர் அங்கிள்ன்றாங்க. நான் இப்போ தேடினாதான் நான் பூமர் அங்கிள்ல கல்யாணம் பண்ண முடியும். அதனால தான் நான் இப்போ தேட ஆரம்பிச்சு இங்க வந்து உட்காந்துருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். பிஜியில் வந்து எம்எஸ்சி நர்சிங் மெடிக்கல் சர்ஜிக்கல் பண்ண போறேன்.
பண்ண போறீங்க? ஆமாம், இப்போ பண்ணிட்டு இருக்கும் போதே பார்ட் டைமாக நைட்டு ஒர்க் பண்ணுறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? என்னால் இப்போதைக்கு ஒரு 35,000 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு தம்பி. ஒரு பெரிய டிஸ்கவர் பண்ணி நான் கூட இந்த பையன் பூமரங்கள் ஆயிட்டானோட ஒரு 35-40 வயசு இருக்கும் போல இருக்கு. மனசு நொந்து இல்லை சார், பேசிட்டு இதெல்லாம் இருக்கீங்க. பிளானிங். என்னோட சித்தப்பாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என்னோட சித்தப்பாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி புள்ள இருக்கு. இப்படி நம்ம சமுதாயத்தில் பார்க்கும்போது அது ஒரு வெறி ஆயிருது. இல்லை இது முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போகணுன்ற அளவுக்கு வெறி ஆயிருச்சு. இல்லைன்னா சிக்காது. முதல்ல எது நடக்குது? கல்யாணத்தை முடிச்சுட்டு வாழ்க்கையில மத்த அத்தனையும் பாத்துக்கலாங்கிறாரு. எனக்கு 25 வயசுல கல்யாணம் முடியறேன்னா எந்த கண்டிஷனுமே வேண்டாம்னு நீங்க கல்யாணம் பொண்ணு தேடுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கண்டிஷன் எதுவுமே இல்லை, நல்ல பையனா இருக்கணும், வேலை அப்பெல்லாம் ஓகேன்றீங்க. நான் எங்களுக்கு பர்சனலாக எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போது கோயம்புத்தூர் சைடு அங்கே போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க, பொண்ணோட அம்மாவுக்கு எவ்வளோ போடுவீங்கன்றாங்க. உண்மை நடக்கிறது, ரியாலிட்டி. அந்த கல்யாணமே நின்று போச்சு. நான் இதே தான் கேட்குறேன், பொண்ணு வீட்டு சைடு மட்டும்தான் வந்து நகை போடணுமா அப்படின்னு நான் கேட்குறேன். இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஏன் இப்படி இருக்கு, அதுதான் எனக்கு இதைத்தான் அந்த பொண்ணு வீட்லையும் கேட்டாங்க சார். இதைத்தான் நான் இப்போ சொன்னேன். இல்லை, அதான் அவர் என்ன கேட்குறாரு, பொண்ணு வீட்டில் நகை போடணுமாங்கிற கேட்ட காலம் போய் பொண்ணோட அம்மாவுக்கு நகை போடுங்க காலம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்குன்னு கேட்குறாரு. கடந்த கால நூற்றாண்டுகளை பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு வந்து பொண்ணும் பொருளும் கொடுத்து தான் எங்கள் வீட்டிலேருந்து பொண்ணை எடுத்துன்னு போனாங்க. அந்த காலம் மீண்டும் இப்போ வந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கிறது. அதனால நீங்கள் வந்து கடைசியில் கொடுத்தே தான் ஆகணும். அந்த தம்பி வந்து எங்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும். உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா? இருக்காங்க சார். எத்தனை பொண்ணுங்க? ஒரே பொண்ணு சார். எவ்வளோ கேட்கலாம்னு நினச்சிருக்கீங்க? வசதியை பொறுத்து இப்போ தான் ஒவ்வொன்றா சொல்லிங்கிறாங்க. ஒரு 50 100. இது யாருக்கு, உங்களுக்கா உங்க மனைவிக்கா? சார் எங்கள் பொண்ணுக்கு சார். பொண்ணுக்கு திருப்பி பொண்ணோட அம்மாவுக்கு எவ்வளவு போடுவீங்கன்னு கேட்டுருக்காரு. அதை பத்தி கேட்டுட்டு சார் இருக்கேன். அம்மாவுக்கு போறது வந்து அவருக்கு மாமியார் சேர்த்து மச்சான் மாமியார் சேர்த்து வந்து யார் சார் வேணான்றாங்க? அங்க ஒரு 50 போட்டோம், அங்க ஒரு 10 போடட்டுமே. இல்லை, மாமா சொன்ன மாதிரி அது தப்பே கிடையாது. நம்ம மாமியார், நம்ம மாமனார், ஏன் மச்சினிச்சு ஏன் கொழுந்தனுக்கு போகிறதுல தப்பு என்ன இருக்குது? அது ஒரு தப்பு கிடையாது. ஆனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்குறதே முதல் தப்புன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். தம்பி, நீ வந்ததுலேருந்து மாமா மச்சான் கேமிச்சு நடுவில் நான் கல்யாண மாலைக்கு நடுவில் நடந்து ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு இந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, இந்த பொண்ணு ஓகேயா, அந்த குடும்பம் உங்களுக்கு ஓகேயான்னு கேட்குற நிலைமைக்கு வந்துடும் போல இருக்க. இல்லை, உங்களோட புண்ணியத்தில் நடந்தால் தான் சந்தோஷம். நீங்கள் ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன க்ரைட்டீரியா பார்க்குறீங்க? மேட்ரிமோனி போனோடனே எதெல்லாம் டிக் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வயசா, வேலையா, வாங்குற சம்பளமா, காஸ்டா, இது மாதிரி எதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் முதல்ல பார்க்கணும்னு நினைக்கிறது எது? ஏஜ் பார்ப்போம், அப்புறம் அவங்க பெட் லவரான்னு பார்ப்போம் சார். ஏன்னா இப்போ இருக்க எல்லாருமே வந்து பெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும். ஒன்னா கூட்டிட்டு போறது, வாக்கிங் கூட்டு போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ அவங்களை இன்னும் நிறைய நம்ம புரிஞ்சுப்போம். அதனால பெட் லவரான்னு நான் முதல்ல செக் பண்ணுவேன் சார். பெட் லவரான்னு செக் பண்ணுவீங்க, சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் செக் பண்றது பார்த்தோன்னா ஹாபிஸ் செக் பண்ணுவோம். ஃபார் Hobbies check எக்ஸாம்பிள், பண்ணுவீங்க. இப்போ எனக்கு டிராவலிங் பிடிக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய பேசுவேன், எக்ஸ்ட்ரோவர்ட். அதுல இருக்கும் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டானு. ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டா உமனா முஞ்சா உட்காந்துருந்தா அவங்க கூட லைஃப் லீட் பண்ண முடியாதுல்ல சார். ஸோ இது பேசிக்கா பார்க்கறது. மற்றது எல்லாமே அடுத்தது தான். அந்த வைப் மேட்ச் ஆனால் தான் நமக்குள்ள லைஃப் நல்லா இருக்குன்றது கான்செப்ட். சார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் இன்கம். அதை எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? அவங்களுடைய ஜாப் வச்சு தான் சார் நான் தீர்மானிக்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் ஒரு பொண்ணு கொடுப்பாங்கன்னு ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா? அதான் ஜாப் செக்யூரிட்டின்னு. அப்படி அரசாங்க வேலை கேட்குறீங்களா இல்லை நிலையான பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் ஓகேவா? அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, ஐடி நிறுவனமாக இருந்தாலும் சரி, நிலையான வருமானம் இருந்தால் அடுத்து நெக்ஸ்ட் அது ஒன்று பார்ப்போம் சார். இன்கம் எவ்வளோ? இன்கம் இருந்தால் சார் இப்போதைக்கு வந்து ஒரு 50,000 50K இருந்தால் போதும். வேற என்ன? அதில் இஎம்ஐலாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் சார். இஎம்ஐ இல்லாமல் இருக்கணும். ஐம் ஒர்க்கிங் இன் ஐடி, பட் எனக்கு ஐடி மாப்பிள்ளையே வேண்டாம். ஐடி மாப்பிள்ளையே உங்களுக்கு வேண்டாம். என்ன ரீசன்னா, யாருமே யாருக்குமே உண்மையா இல்லை. இல்ல, இதை பழகி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி அவர் வந்து சரியா இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்? நான் எல்லாரையும் குறை சொல்லலை, ஸ்டில் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்னதான் பேசி இது பண்ணாலுமே சில பேர் அப்படி இருக்காங்க. அதனால தான் எனக்கு கம்ப்ளீட்டாக ஐடி மாப்பிள்ளை வேண்டான்றேன். அதே மாதிரி கேர்ள்ஸும் அந்த மாதிரி தான் இருக்காங்களே. ஏன் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஐடில ஒர்க் பண்றாங்க. நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் வந்து இப்பயும் சொல்றது என்னன்னா, எனக்கு என்னோட பர்சனலா நான் சொல்றேன், எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுது. அந்த அக்கா சொன்னாங்கல்ல, ஐடியில் இருக்கிறவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு. ஆக்சுவலாக அது கேரக்டர் அசாசினேஷன். எவ்வளோ ஐடியில் இருக்கிறவங்களோ குடும்பத்துக்காக உழைச்சி அந்த காசை போய் அப்படியே கொடுக்குறான். எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட என்ன ஷேர் பண்ணாங்கன்னா, அவங்க 2 பொண்ணுங்குமே ஐடி தான். அவங்க ஆல் ஓவர் நைட் ஒர்க் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் அந்த சேலரி கொடுக்குறாங்க. ஸோ ஹஸ்பண்டோட நீட்ஸ் எல்லாமே அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க. ஐடியில் இருக்கிறவங்களாம் குடிச்சிட்டு கும்மாலாம் அடிச்சுக்கிட்டு கோவா அது இதுன்னு இல்லை. அவன் வீட்டு கஷ்டத்தை அவன் தான் பார்க்குறான். வீட்டுக்கு ஒருத்தன் வேலை பார்க்குறான். அம்மா அப்பாவுக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அக்கா தங்கச்சியும் கரை சேர்க்கணும், தம்பிங்கள அண்ணனுங்களையும் பார்த்துக்கணும். இப்போ
மொத்த குடும்பத்தோட இது ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ சுமக்கிறா, அவங்க வந்து அது மாதிரி ஈஸியா சொல்றாங்க. நீங்க ஒரு மேட்ரிமோனியை பார்த்து ஒரு மாப்பிள்ளையை நீங்க தேர்வு பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அந்த மாப்பிள்ளை கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்க? ஏஜ் பார்க்குறாங்க, டவுரி, அப்புறம் இந்த இனத்தவராக தான் இருக்கணும், கண்டிப்பாக அது போடுறாங்க. இதுக்கு என்ன உங்களுக்கு பதில்? ஜாதி பார்க்குறேங்கிறாங்க, டவுரி வாங்குறீங்கிறாங்க. ஜாதியை கடந்தும் அரேஞ்ச் மேரேஜும் நடக்குது, லவ் மேரேஜும் நடக்குது. எங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆகி இதோட 24 வருஷம் ஆகுது. அப்ப ஜாதி பார்க்கட்டும் இல்லைன்னு இல்லை. ஆனா இப்ப எங்க அம்மா அப்பா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு விருப்பமானவனை தான் கூட்டிட்டு வா, நாங்க நடத்தை எப்படி இருக்குன்னு விசாரிப்போம், குடும்பம் எப்படி இருக்குன்னு விசாரிப்போம், அவ்வளவுதான். பிடிச்சிருக்கா கூட்டு வா, அம்மா அப்பா நாங்க பாத்துக்கிறோம்ன்ற அளவுக்கு தைரியத்தை வந்து எங்க அம்மா அப்பா நான் 2 பேருக்கு சேர்த்து இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். எவ்வளவு பேர் இங்க ஜாதியே எனக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? சார் நாங்களாம் ஜாதி பார்த்து தான் சார் கல்யாணம். அதுக்குன்னு ஒரு கேஸ்ட்டுக்கு அந்தந்த கேஸ்ட்டுக்கு இருக்கிற மேட்ரிமோனியல்னே இருக்குது இப்போல்லாம். ஸோ அதில் தான் பண்ணுறாங்க. அது ஜாதி எப்போ பார்க்காம போவாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு 30+, பையனுக்கு ஒரு 35, 36 அந்த மாதிரி. இதுக்கு மேலே நமக்கு வந்து நம்ம வீட்டு பொண்ணுக்கு பையன் கிடைக்காதோ, நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கு பொண்ணு கிடைக்காதோன்னு வரும்போது ஒன்று ஒன்றா அவங்களோட இதுலேருந்து குறைஞ்சிட்டே வருவாங்க. எங்களுக்கு ஜாதி பார்க்க மாட்டோம், நாங்கள் வந்து எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்களோட இது ஏஜ் பாராக ஒரு இதுவாக வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. சார் இப்போ எனக்கு 23 தான், எனக்கு மேரேஜ் ஆகும்போது 22. நான் இப்போ வேற கேஸ்ட் உள்ள ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என் வீட்டில் வந்து நான் சொல்லும்போது பையன் என்ன கேஸ்ட்டு, அவங்க என்ன ஆளுங்க, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கல. ஃபேமிலி எப்படி, பையன் எப்படி, இது மட்டும்தான். ஸோ அவங்க சொல்கிறாங்க வயசு ஆக ஆக தான் அவங்க அந்த ஜோனுக்குள்ளேயே போகிறாங்க அப்படின்னு. எனக்கு 22, இட்ஸ் நாட் ரொம்ப வயசுலாம் இல்லை சார். அது லவ் மேரேஜ்னா அவங்க கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க. மேட்ரிமோனியில் போடுறவங்க 100% பார்த்துட்டு தான் சார் போடுவாங்க. ஆஸ் அ பேரண்டாக நான் சொல்கிறேன். இல்ல உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச். அவங்க அத தான் திருப்பி லவ் மேரேஜ் தான். அப்புறம் தான் லவ் கம் மேரேஜ். நீங்க ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கும் போது அதுக்கு அப்பா அம்மா கன்வின்ஸ் ஆகி சாதியை விட்டு கொடுக்குறாங்க. அதே நேரத்துல அவங்க பார்த்து ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கணும் இல்ல பொண்ணை தேர்ந்தெடுக்க வரும்போது அங்க சாதி முக்கியமா பார்க்கப்படுகிறது அப்படின்னு என்னோட அண்ணாக்கு இப்போ வந்து அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஹி இஸ் ஜஸ்ட் 25 தான். அது கரெக்டான ஏஜ் தான். அது ஒன்றும் ஏஜ் தள்ளி போன ஏஜ் கிடையாது. அவங்க எந்த கேஸ்ட்ல இருந்தாலுமே எங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன், இந்த கிரைட்டீரியா இருந்தால் எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ கேஸ்ட்டை வந்து கேஸ்ட் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்கல. பார்க்கல. அவங்க வீட்டில் அண்ணனுக்கு வீட்டில் தான் பார்க்குறாங்க, வீட்டில் தான் பார்த்துட்டு இருக்காங்க.